வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஜோசப் விஜய் எனும் நான் வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning, a new era. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம். இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்த நேரத்தில் இதை நான் சொல்லணும். அரசியலுக்கு வந்த உங்க விஜய் தம்பி, விஜய் தம்பி, அண்ணா நீ வாடா நண்பா, நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. கான்பிடண்டா இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்னையோட 100 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 100 நாள் ஆட்சியில தமிழக அரசு மேற்கொண்ட முக்கியமான திட்டங்கள், நடவடிக்கைகள் மற்றும் சாதனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துற விதமா முதல்வர் விஜய் அவர்களே இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோக்கு அவர் கொடுத்திருந்த கேப்ஷனும் இப்போ பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த வீடியோ கேப்ஷன்ல 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா இந்த முதல் 100 நாட்கள்ல தொழில்துறை வளர்ச்சி மற்றும் முதலீடுகளுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதாகவும், அதே மாதிரி தமிழகத்தின் வளர்ச்சி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பெண்களுக்கான முன்னேற்றம், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இந்த 100 நாள் ஆட்சி பயணம் தொடர்ந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. மேலும் சமீபத்தில் சுதந்திர தின விழாவில் பேசின முதல்வர் விஜய் அவர்கள் ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே நேரத்தில் ஆட்சியோட முதல் 100 நாட்களை பத்தி ஆளுங்கட்சியினர் சாதனைகளை சொல்றதும், அதே சமயத்துல எதிர்கட்சிகள் அதை விமர்சனம் செய்யறதுக்கும் இடையில தமிழக அரசியல் களம் இப்போ பரபரப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ 100 நாட்கள் முடிஞ்சிருக்கு. ஆனா இனி வரப்போற நாட்கள் தான் இந்த ஆட்சியோட உண்மையான பயணத்தையும் அதோட தாக்கத்தையும் தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி பல சாதனைகளை பண்ணி தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னு மக்கள் பலரும் இப்போ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.